எனது அன்பு தமிழ் நண்பர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரல்களின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு எளிமையாக இருக்கும் என்பதால் இந்த முயற்சி. தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம். தற்போது அவர் எழுதிய பிளான் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் 2ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 252ஆம் குறள். குறள் என்னவென்றால், பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், பொருளால் பயன்பெறுவது அதை பாதுகாக்காதவருக்கு இல்லை, அதுபோல இரக்கத்தால் பயன்பெறுவது இறைச்சி தின்பவருக்கு இல்லை. கதையை பார்ப்போம். மனிஷ் இன்வி ஏற்காடு பகுதியில் பெரும் புள்ளி. செல்வத்தில், தொழிலில், நாவன்மையில், பலத்தில் மணிசேகரன் என்ற அவரது பெயர் ஆங்கிலத்தில் பெயரில் மணிக்கு பிறகு வரும் எஸ் எழுத்தை மணியுடன் சேர்த்து மனிஷ் ஆனார். அவரது செல்வ வளம், பொருளாதாரம் மணி குறிக்கும் வகையில் பல வகை செல்வம் உள்ளவர் என்ற வகையில் மனிஷ் ஆனார். தந்தை நாகலூர் வெங்கடாஜலம் என்பதால் இனிஷியல் எழுத்துக்கள் இன்வி என வந்தது. அதற்கு வேறு காரணம் உண்டு. அவர் அசைவ பிரியர். ஊர்வன, பரப்பன, நீந்துவன, ஓடுவன என எந்த பிராணி கிடைத்தாலும் பக்குவமாய் சமைக்கப்பட்டு அவர் வயிற்றுக்குள் சென்றுவிடும். இதனால் இன்வி எழுத்துக்கள், அதாவது நான் வெஜிடேரியன் என்ற எழுத்திலும் அவர் பெயருக்கு தக்கவாறு, அவருடைய குணத்துக்கு தக்கவாறு அமைந்தது. அவருடைய தம்பி சாது சதாசிவம் அவருடன் இருந்து பணி செய்கிறார். தந்தை வெங்கடாஜலம் இருவருக்கும் சமமாக கொடுத்த சொத்து பிரிக்கப்படாமல் பணி நடந்து வந்தது. சதாசிவம் தன் பெயருக்கு ஏற்றவாறு மென்மையான குணம் உடையவர். எளிய உடை, எளிய சைவ உணவு. தான் படித்த MBA படிப்பில் அண்ணனுக்கு உதவியாக உள்ளார். மணிஷ் தம்பியின் சாது குணத்தை புரிந்து வரும் பிரச்சனைகளை தீர்ப்பது தன் பொறுப்பு, நிர்வாகம் தம்பி பொறுப்பு என உள்ளார். காப்பி தோட்டம், மூலிகை தோட்டம், தொழிற்சாலைகள், சில்வரோக், நீலகிரி, மலைவேம்பு என எஸ்டேட்டுகள், மர அறுப்பு மில்கள், பழத்தோட்டம், மார்க்கெட்டிங் என பல செயல்பாடுகள் இருவரும் செய்து வந்தனர். தம்பி சதாசிவம் அங்குள்ள ராஜராஜேஸ்வரி கோவில், சேர்வராய பெருமாள் கோவில், உள்ளூர் மாரியம்மன் கோவில், மான்போர் சர்ச் என முடிந்தபோது சென்று வழிபட்டு வருவார். மன அமைதி தேடுவார். அசைவம் எடுப்பதில்லை. மனிஷ் மனைவி சார்லதா அசைவம் விரும்பாதவர். சதாசிவம் மனைவி சாரதா அசைவ பிரியை. ஒன்றையொன்று பாதியா வண்ணம் இவர்கள் நால்வர் வாழ்வும் சென்று கொண்டிருந்தது. மனிஷ் விசேஷ விழா காலங்களில் உள்ளூர் கோவில்கள், ஏற்காடு அடிவார கோயில் என பூஜைகள் தடபுடலாக விசேஷ விழாக்கள் ஏற்பாடு செய்வார். அன்னதானமும் உண்டு. வரும் வருவாயில் லாப பங்கு அவரவர் வங்கிக் கணக்கில் அவ்வப்போது சேரும்படி சதாசிவம் ஏற்பாடு செய்துள்ளார். மனிஷ் வெளியூர், வெளிநாடு பயணம், குதிரை ரேஸ், கிளப் செயல்பாடுகள், பந்தா கோவில் பணிகள், தர்மங்கள், நல்ல உணவு என பெரும் பொருள் செலவு செய்வார். மனைவி சார்லதா சொன்னாலும் கேட்பதில்லை. வங்கி கணக்கு பணம் கரைந்து கொண்டே இருக்கும். சதாசிவம் அதிகமாக உள்ள பணத்தை தங்கம், வெள்ளி, தேசிய சேமிப்பு பத்திரங்கள், நிலம், தொழில் விஸ்தரிப்பு என செய்வார். மனிஷ் இதையும் அறிவார். ஒரு தடவை எஸ்டேட்டில் நுழைந்த கரடி பிடித்து ஒரு கூண்டில் அடித்தார். தேடி வந்த தாய் கரடியை பயமுறுத்தி அனுப்பினார். எஸ்டேட்டுக்குள் வந்த மான்கள், பல வண்ண பறவைகள் பலவற்றை பிடித்து சர்க்கஸ் கம்பெனி, பறவைகள் விற்போர் என பலருக்கும் விற்பனை செய்தார். இதற்கான வனத்துறை ஒத்துழைப்பையும் தன் செல்வத்தால் பெற்றுக் கொண்டார். காட்டெருமைகள் எஸ்டேட்டில் பிரச்சனை செய்வதால் துப்பாக்கியுடன் ஜீப்பில் சென்று பயமுறுத்தி விரட்டுவார். இதில் திரில் உள்ளது என்பார். எஸ்டேட் பணியாளர் சம்பளம், போனஸ் பிரச்சனை வந்தது. சதாசிவம் முயன்றும் முடிக்க இயலவில்லை. மனிஷ் ரவுடிகள் வைத்து அடக்க முயன்று உடல் சேதம், கோர்ட்டு வழக்கு என ஆகிவிட்டது. ஒருமுறை காட்டெருமைகளை விரட்ட சென்ற போது பாதிக்கப்பட்ட கரடி வந்தது. அவரை எதிர்பாராமல் பயங்கரமாக தாக்கியது.
அவரை உயிருடன் மீட்பதே பெரும்பாடாகிவிட்டது. 6 மாத மருத்துவ மனையில் மருத்துவம், பந்தா செலவுகள், பொறுப்பில்லா நடத்தை ஆகியால் பணியாளருடன் மருத்துவ செலவு இவற்றில் முடங்கி வங்கிக் கணக்கில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து நிலை வந்துவிட்டது. சதாசிவம் போராடி தொழிலில் அண்ணன் உடல்நிலை தேரல் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டார். மணிஷ் சக்கர நாற்காலியில் அமர்ந்து வாழ்வில் தொடர்ந்தார். தொழிலாளர் வழக்கில் நஷ்டஈட்டு தொகை பெரியதாக தர வேண்டிய நிலைமை, பறவை மிருகங்கள் பிடித்த செயலுக்கு அபராதம், எச்சரிக்கை என வந்தது. தான் எவ்வளவு கோயில் விழாக்கள் தான தர்மங்கள் செய்து ஏன் இப்படி என மணிஷ் வருந்திய போது அவரது மனைவி அவரிடம், உயிர் வரை செய்து மற்றவரை விட அதிகம் உண்டது, அதில் ஒரு அளவு இருந்திருக்க வேண்டும், உயிர் வரையே தவறுதான், இருந்தாலும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் அதை நீங்கள் அளவுடன் செய்திருக்கலாம். பொறுப்பற்ற ஊதாரி செலவுகள் தான் சிரமத்திற்கு மற்றொரு காரணம். தங்களது தர்ம செயல்கள் சதாசிவம் போல் ஒரு உன்னதமான திறமையான நல்ல இறைபக்தியுடைய தம்பி கிடைத்தது அவர் தங்களை காப்பாற்றியது என அவர் சொன்னார். தம்பியின் உண்மையான இறைபக்தியும் நேர்மை உழைப்பும் காரணங்களாக இருந்து மனிஷை காப்பாற்றியது என்றும் சொன்னார். புலால் உணவு நாட்டம் மனிஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அன்பு நண்பர்களே, இத்துடன் கரையை முடிகிறது. அன்பு நண்பர்களே, முன்பே சொன்னபடி புலால் உண்ணுதல் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு கால சூழ்நிலையில் நாம் உள்ளோம். மேலும் அதாவது ஒரு உணவு முறைகளில் வேண்டிய ஒரு சில முக்கியமான சக்தி பொருட்கள் அவற்றில் உள்ளன என்பது ஆராய்ச்சி உள்ள சூழ்நிலையில் நாம் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலும் மக்கள் உள்ளார்கள். அம்மாதிரி சூழ்நிலையில் அதாவது சைவ உணவாகட்டும் அசைவ உணவாகட்டும் எதுவும் ஒரு அளவுடன் இருப்பதே நல்லது. அதில் அதிகம் சேர்த்துக்கொள்ள பல வியாதிகள் வரும் என்ற கருத்துக்களும் நாம் பார்த்து வருகிறோம். அம்மாதிரி சூழ்நிலையில் நாம் நம் உணவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிக நல்லது. அதேபோல் ஒரு சம்பாத்தியத்தில் நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லாமல் பெரியோருக்கும் எல்லோருக்கும் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க செயல்பாடாக உள்ளது. இதை பெரியோரும் மற்றோரும் பல காலத்தில் கூறி வருகிறார்கள். இருப்பவர் கொடுக்க வேண்டும், இல்லாதவர் பெற வேண்டும், இல்லாதவர் மேல்நிலைக்கு வந்தால் அவரும் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பது இந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் அதிகமாக உபயோகப்படுத்தி அந்த உபயோகப்படுத்தும் முறைக்கே ஒரு தவறுகள் உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்பதே இந்த குரலின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்குரலில் வரும் கருத்துக்களும் பொருளும் கதையும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவனல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கதையை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். மனங்கவரும் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.